கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 40ஆம் சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 40 வசனம் 1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கடவுளுடைய சமூகத்தில் நான் பொறுமையோடு கூட காத்திருப்பது. இங்கே சமூகம் என்று நான் குறிப்பிடும் பொழுது ஆண்டவருடைய ஆலயத்திலேயே உட்கார்ந்திருக்கிறதை குறித்து நான் இங்கே பேசவில்லை. மாறாக நம்முடைய சிந்தையிலே ஆண்டவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு அனுபவத்தை ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் இங்கே தாவீது, நான் கடவுளை நோக்கி பொறுமையோடு கூட நான் காத்திருந்தேன், அப்பொழுது என்ன நிகழ்ந்தது? அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கடவுள் நாம் கூப்பிடும் பொழுது நம்முடைய கூப்பிடுதலுக்கு மதிப்பளித்து நம்முடைய வார்த்தைகளை அவர் செவி கொடுத்து கேட்டு நமக்கு உதவி செய்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஆசீர்வாதத்தை நாம் எப்படி கடவுளிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? கடவுளிடத்தில் நாம் பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். ஏன் பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும்? கடவுளால் நாம் அழைத்த மாத்திரத்தில் இதோ நான் இருக்கிறேன், முடிந்து விட்டது, பெற்றுக்கொள் என்று அவர் உடனே செய்து தர முடியாதா? ஏன் காத்திருக்க செய்ய வேண்டும் என்கின்ற கேள்வி நமக்கு வரலாம். ஏனென்றால் காத்திருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் அதிகமாய் துவண்டு போய் சோர்ந்து விடுகின்றோம். பயம் வருகிறது. இது எப்படி நடக்கும்? என்ன ஆகும்? ஒருவேளை கடவுள் எனக்கு உதவி செய்யாமல் போய்விடுவாரானால் என் நிலைமை என்ன ஆகும் என்கிறதான பல கேள்விகள் நமக்குள்ளாக வந்து அதுவே ஒரு பெரிய பாரமாக நமக்கு மாறுகிறதை நாம் பார்க்கின்றோம். நான் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி. யார் ஒருவர் கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பதற மாட்டார்கள், பயப்பட மாட்டார்கள், கலங்க மாட்டார்கள். காரணம், அவர்களுக்கு தெரியும் அவருடைய கடவுள் ஒரு நாளும் கைவிட மாட்டார். தன்னை நோக்கி பார்க்கிற ஒருவரையும் அவர் புறக்கணிக்கின்ற கடவுள் அல்ல. தன்னிடத்தில் வருகிற யாவருக்கும் அவர் இறங்கி அற்புதங்களை செய்கிற கடவுள். ஆபிரகாமின் வாழ்க்கையில் அந்த பொறுமையை குறித்து நாம் படிக்கின்றோம். 75 வயதில் தனக்கு ஒரு பிள்ளையை ஆண்டவர் தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அடுத்த நொடியே அது துவங்கவில்லை. 25 ஆண்டுகள் காத்திருக்கின்றார். சரியாக 100வது வயதில் ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றெடுக்கின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, அந்த இடத்துல நீங்களும் நானும் இருந்திருந்தால் என்ன நிகழ்ந்திருக்கும்? ஆண்டவர் 75வது வயதில் கொடுக்கும் பொழுதே அதை கொஞ்சம் கூட நாம் அதை ஏற்றுக்கொண்டிருந்திருக்க மாட்டோம், நம்பி இருந்திருக்க மாட்டோம். ஆனால் ஆபிரகாம் அதையும் தாண்டி இன்னும் அவர் 100 வயது எட்டும் வரையிலும் அவன் விசுவாசத்திலே வல்லவராய் இருந்தார். கொஞ்சம் கூட கடவுளுடைய வார்த்தையை அவர் என்ன செய்யவில்லை? சந்தேகிக்கவே இல்லை. அதுதான் ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிற அற்புதமான ஒரு காரியம். அதை தான் இங்கே தாவீதும் குறிப்பிடுகிறார். நான் ஆபிரகாமை போல பொறுமையோடு நான் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கூப்பிடுதலை கேட்டு என்ன செய்தார்? பயங்கரமான குழியிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார், அற்புதங்களை செய்தார் என்று அதை தொடர்ந்து வருகிற வசனங்களிலே குறிப்பிடுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை, கவலைகளை நினைக்கும் பொழுது, இன்னும் இருக்கிற போராட்டங்களை நினைக்கும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டும், இதோ இன்றைக்கு என்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிற இந்த கவலைகள், இந்த பணப்பிரச்சனைகள், இந்த வியாதிகள், இந்த வறுமைகள், குழப்பங்கள், பிரிவினைகள் எல்லாம் ஒரு நாள் அகன்று போகும்.
ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவருடைய நாமத்தில் நாங்கள் சுகமாக இருப்போம், நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். கடவுள் எங்களை மகிழ்ச்சியோடு கூட வாழச் செய்கின்ற ஒரு நாள் வரும். அப்பொழுது இந்த துன்பமெல்லாம் மாறிவிடும் என்று சொல்லி உடைய பிரச்சனைகளை பார்த்து பேச கற்றுக்கொள்ள வேண்டும். இதோ இன்றைக்கு காண்கிற எகிப்தியன் இனி என் வாழ்க்கையில் இருக்க போவதில்லை. கடவுள் எனக்கு ஒரு நாள் தயை செய்வார், என் விண்ணப்பத்தை கேட்பார், என் கண்ணீரை காண்பார், எனக்கு மகிழ்ச்சியை கட்டிடுவார். என் குடும்பத்தில் நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பமும் நாங்கள் மகிழ்ச்சியோடு கூட இருப்போம் என்று சொல்லுகின்ற அனுபவத்திற்குள்ளாக நீங்கள் வாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையை செய்து முடிப்பார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். தாவீதுக்கு இறங்கின கடவுள், அப்ரஹாமுக்கு இறங்கின கடவுள், இன்னும் உம்மை நோக்கி பார்த்து உமக்காய் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறங்கின ஆண்டவர், எங்கள் வாழ்க்கையிலும் அப்படி செய்ய போகிறீர். அதற்காய் தோத்திரம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.